ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். சிறுவன் ஒருத்தன் ஜூடோ பயிலுறதுக்காக விரும்பினான். அவனுக்கு ஒரு விபத்தில் இடது கை போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் அந்த குறையை பொருட்படுத்தாம குரு ஒருத்தர் அவனுக்கு பயிற்சி அளிக்க ஒப்புக்கிட்டார். தினமும் பயிற்சி அளித்தார் அந்த குரு. ஆனால் ஒரே ஒரு குத்து வித்தை தான் சொல்லி கொடுத்துருந்தார். 4-5 மாதங்கள் போயிடுச்சு. அப்போதும் அதே பயிற்சி தான். சிறுவனுக்கோ ஒன்றுமே புரியலை. ஆனாலும் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டுட்டே இருந்தான். ஒரு நாள் சிறுவன் குருவை கேட்டே விட்டான். இந்த ஒரு குத்து போதும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நாட்கள் கடந்துச்சு. குரு சிறுவனை போட்டிக்கு அனுப்பினார். ஒரு கையுடன் வந்த சிறுவனை பார்த்து பலரும் அற்பமாக பார்த்தாங்க. ஆனா நீங்க நினைச்சது சரிதான். வெற்றி சிறுவனுக்கே. தன்னை விட பலசாலிகள் எல்லாம் ஆக்ரோஷமா எதிர்கொண்டு வீழ்த்திட்டான். எல்லோருக்கும் ஆச்சரியம், சிறுவனுக்கு கூட. எப்படி குருவே, என்னால் ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் கற்று வெற்றி பெற முடிஞ்சிச்சுன்னு கேட்டான். குரு சொன்னார், 2 காரணங்கள் தான். ஒன்று, நீ பயிற்சி செய்தது ஜூடோவிலேயே மிகவும் கடினமான குத்து. 2வது, இந்த குத்தை தடுக்கணும்னா குத்துப்படுறவன் இடது கையை மடக்கணும். உன்ட்ட அது இல்லை. குருவும் ஆத்மார்த்தமாக நன்றி சொன்னான் அந்த சிறுவன். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.